Good morning students. இன்னைக்கு நாம கிளாஸ்ல ஹார்ட் சேனல் பார்க்கலாம். டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லாக்டவுன் முடிஞ்ச பிறகு நெக்ஸ்ட் கிளாஸில் அதெல்லாம் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஹார்ட்டோட பேசிக் அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி உங்களுக்கு தெரியும். ஹார்ட் நம்மளுடைய மார்பில் இடதுபுறமாக இருக்குது. சுமாராக 220 260 கிராம் வரைக்கும் இதோட எடை இருக்கும். இது என்ன வேலை செய்யுங்கிறதும் உங்களுக்கு தெரியும். நம்மளோட பாடியில் ஹீட்டை மெயின்டைன் பண்ணுது. செஸ்ட் கேவிட்டி, பாடியோட முன்பக்கத்தில் உள்ள செஸ்ட் கேவிட்டியும் பேக் சைடில் உள்ள ஷோல்டரையுமே இதுதான் கவர்ன் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான வேலை செய்யுது. ரத்தத்தை சுத்தப்படுத்தி நம்ம உடம்புல உள்ள எல்லா ஆர்கன்ஸ்க்குமே கொண்டு போய் சேர்க்குது. இது ஒரு கிரேட் பம்பிங் ஆர்கன் சொல்லலாம். ஏன்னா ரெஸ்ட்டே இல்லாமல் வேலை செஞ்சிட்ருக்கு. நீங்களாம் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நமக்கெல்லாம் லீவ் இருக்கும். ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் கூட ரெஸ்ட் எடுத்துக்கலாம். பட் இதை நம்ம ஹார்ட் செஞ்சதுன்னா நாம் ரெஸ்ட் எடுக்க முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். உள்ளுறுப்புகளில் இன்ஆர்கன்ஸ் எல்லாமே தானாகவே இயங்கக்கூடியவைன்னு உங்களுக்கு தெரியும். லிவர், கிட்னி, ஹார்ட், லங்ஸ் இதெல்லாம் நம்மளை கேட்டால் இயங்கிட்டு இருக்கு. நாம் சொல்லி அது வேலை செய்யலை. அதோட வேலையை அது கரெக்டாக செய்கிற மாதிரி இறைவனோட படைப்பில் அந்த மாதிரி இருக்குது. இப்படிப்பட்ட ஹார்ட் நல்லா வேலை செய்யணுன்னா, நல்லா பார்த்துக்கணுன்னா ஃபயர் எலிமெண்ட் நல்லா இருக்கணும்னு அர்த்தம், நல்லா வேலை செய்யணும்னு அர்த்தம். ஏன்னா இந்த ஃபயர் எலிமெண்ட்குள்ளே தான் ஹார்ட் இருக்குது. இதோட ஜோடி உறுப்பும் நல்லா வேலை செய்யணும். கப்பிள்ட் ஆர்கன், ஸ்மால் இன்டெஸ்டைன். கப்பிள்ட் ஆர்கனில் அதாவது ஸ்மால் இன்டெஸ்டைனில் ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் கூட ஹார்ட் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு எனர்ஜி எங்கேருந்து கிடைக்குது? வுட் எலிமெண்ட்லேருந்து கிடைக்குது. ஸோ வுட்டிலேருந்து எனர்ஜி கிடைக்கலன்னா கூட ஃபயர் எலிமெண்ட் டிஸ்டர்ப் ஆகும். அது இல்லாமல் வாட்டர் ஃபயரை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ கண்ட்ரோலிங் சைக்கிள் படி அதிக எனர்ஜியை வாட்டர் கொடுத்தா கூட ஃபயர் டிஸ்டர்ப் ஆகிடும். நம்ம பாடியில் உள்ள எல்லா ஆர்கன்ஸுமே ஒன்றோட ஒன்று இன்டர் ரிலேட்டட்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் கிரியேட்டிவ் அண்ட் கோ சைக்கிள் படி ஃபயர் நல்லா வேலை செய்யணுன்னா முக்கியமாக கிரியேட்டிவ் சைக்கிள் படி வுட் எலிமெண்ட் நல்லா இருக்கணும். கண்ட்ரோலிங் சைக்கிள் படி அதிக எனர்ஜியை இதுக்கு கொடுக்காமல் இருக்கிறதுக்கு வாட்டர் எலிமெண்ட் நல்லா இருக்கணும். அதாவது வுட் எலிமெண்ட்னா லிவர், கால் பிளாடர். வாட்டர் எலிமெண்ட்னா கிட்னி, யூரினரி பிளாடர். ஸோ ஃபயர் எலிமெண்ட்டில் ஒரு இம்பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா ஃபயர் எலிமெண்ட்க்கு டைரெக்டாக பார்க்காம ரூட் காஸ் என்ன, எதனால் இதுக்கு எனர்ஜி டவுன் ஆகுது அப்படின்னு பார்த்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா ரிசல்ட் நல்லாயிருக்கும். சரி, இப்போ நம்ம சேனலுக்கு போகலாம். ஹார்ட் சேனலில் டோட்டல் பாயிண்ட்ஸ் 9. பொலாரிட்டி, இதோட தன்மை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இன் எலிமெண்ட் மேஜர் ஃபயர், ரிலேட்டட் ஆர்கன் ஸ்மால் இன்டெஸ்டைன், பீக் எனர்ஜி டைம். இதோட பீக் எனர்ஜி டைம் 11 AM-லேருந்து 1 PM. இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம் பேசிக்கில். அவுட்டர் சென்சரி ஆர்கன் டங், நாக்கு. ஒரு சேனல் படிக்கிறப்ப கண்டிப்பாக இது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் நமக்கு. நெக்ஸ்ட், கோர்ஸ் ஆஃப் தி சேனல். இந்த சேனல் எங்கே ஸ்டார்ட் ஆகிட்டு எங்கே முடியுதுங்கிறது தெரிஞ்சால் தான் நம்ம அந்த இடத்துல பாயிண்ட்ஸ் இருக்கிறத நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இந்த சேனல் எங்கே இருக்குன்னா நம்மளுடைய ஆக்சிலால் சென்டராக ஸ்டார்ட் ஆகுது. அக்கிளில் சென்டராக ஸ்டார்ட் ஆகிட்டு கையோட முன்பக்கமாக ட்ராவல் ஆகிட்டு கீழே இறங்குது. முன்பக்கமாக மீடியல் சைட், அதாவது உள்பக்கம். நான் எல்லாமே உங்களுக்கு பிக்சரில் காமிச்சிருக்கேன். மீடியல் சைடு ட்ராவல் ஆகிட்டு சுண்டு விரலோட வெளிப்பக்கம் முடியுது. லேட்ரல் சைடில் சேனல் முடியுது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் HT1. இது இந்த சேனலில் உள்ள என்ட்ரி பாயிண்ட். பட் இது ப்ரொஹிபிட்டட் பாயிண்ட். ஏற்கனவே ஒரு ப்ரொஹிபிட்டட் பாயிண்ட் பார்த்துருப்போம், தடை செய்யப்பட்ட புள்ளி. இந்த புள்ளியில் நம்ம நீடில் போடக்கூடாது. டேஞ்சரஸ் பாயிண்ட் அப்படின்னா நீடில் போடலாம். ப்ரொஹிபிட்டட் அப்படின்னா அதில் நீடில் போடக்கூடாதுன்னு அர்த்தம். இதை ஒரு லேண்ட்மார்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். இங்கேருந்து இவ்வளோ இன்ச், இவ்வளோ தூரத்துக்கு இவ்வளோ சுன் மெஷர்மெண்ட் நம்ம கணக்குக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாமே தவிர இதில் நீடில் போடக்கூடாது, போட வேண்டிய அவசியமும் இல்லை. இந்த ப்ரொஹிபிட்டட் நான் சொல்கிறது எல்லாமே ஊசிக்கு தான், அக்குபங்க்சர் ஊசிக்கு தானே தவிர அக்கு ப்ரெஷருக்கெல்லாம் கிடையாது. நெக்ஸ்ட் HT2. இது லோக்கல் பாயிண்ட், இம்பார்ட்டன்ட் கிடையாது. அடுத்த புள்ளி HT3.
இது இந்த சேனலில் உள்ள வாட்டர் பாயிண்ட். கைகளை அதாவது முழங்கையை ஃபுல்லாக இப்படி ஃப்ளக்ஸ் பண்ணுறப்போ மடக்கிறப்போ நான் சொல்கிறது எல்லாமே 2 கையிலையுமே இருக்குது பாயிண்ட்ஸ். ஏன்னா இது எல்லாமே வந்து பைலேட்ரல் சேனல். ஆர்கன் ரிலேட்டட் எல்லாமே வந்து நம்ம உடம்புல 2 சைடுமே பாயிண்ட்ஸ் போயிட்டே இருக்கும். ஸோ கைகளை இப்படி நல்லா மடக்கிறப்போ இந்த முழங்கையில் வர இந்த க்ரீஸ் எண்டில் HT3 இருக்குது. இது இந்த சேனலில் உள்ள வாட்டர் பாயிண்ட். ஆன்ஜினா பெக்டரிஸ் சொல்லுவாங்க, இருதய பாதிப்பு, ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்க்கு நம்ம இந்த பாயிண்ட்ஸை ப்ரெஷர் கொடுத்துக்கலாம். பார்க்கின்சன்ஸ் சொல்லுவாங்க, உதறுவாதம், அதுக்குமே நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எல்போவில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா கூட நம்ம இந்த இடத்துல நிடில் போட்டுக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த டிசீஸ் நேம் சொல்கிறோமே தவிர அக்குபங்க்சரை பொறுத்த வரைக்கும் டிசீஸ்க்கு நேம் கிடையாது. இம்பேலன்ஸ் ஆஃப் தி வைட்டல் எனர்ஜி, இதை மட்டும் நீங்கள் வந்து நல்லா தரவாக புரிஞ்சுக்கணும். ஸோ என்ன டிசீஸ்க்கு என்னெல்லாம் பேர் சொன்னாலும் அதை பற்றி நமக்கு கவலை கிடையாது. நம்ம பல்ஸ் பார்த்து எந்த எலிமெண்ட் என்ன ஆர்கன் வீக்காக இருக்குன்னு பார்த்து அதோட ரூட் காஸ் கண்டுபிடிச்சி நம்ம அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட் HT4 ஹார்ட் 4. இது இந்த சேனலில் உள்ள மெட்டல் பாயிண்ட். இது H7லேருந்து ஹார்ட் 7லேருந்து 2 சூன் டிஸ்டல் இருக்குது. H7லேருந்து 2 சூன் ப்ராக்சிமலில் H4 இருக்குது. இது இந்த சேனலில் உள்ள மெட்டல் பாயிண்ட். H6 5 இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி H7 எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அதிலேருந்து ப்ராக்சிமல் எல்லாமே ஆப்சூன் கேப்பில் தான் வரும். H7 எங்கே இருக்குது அப்படின்னா இந்த ரிஸ்ட் க்ரீஸில் மணிக்கட்டு ரேகைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ரிஸ்ட் க்ரீஸில் மோதிர விரலுக்கும் சுண்டு விரலுக்கும் ஒரு இமேஜினரி லைன் போட்டோம் அப்படின்னா உள்ளங்கையில் கரெக்டாக அந்த டச் ஆகிற அந்த இடத்துல இருக்குது. இங்கேருந்து ஆப்சூன் ப்ராக்சிமல் H6, ஆஃப்சூன் ப்ராக்சிமல் அதாவது H7லேருந்து 1 சூன் ப்ராக்சிமல் H5, அதிலேருந்து ஒரு ஆஃப்சூன் ப்ராக்சிமல் பார்த்திங்கன்னா H4. இந்த 4 பாயிண்ட்ஸுமே ஒரு ஆஃப்சூன் கேப்பில் ஒரே ரேகையில் அதாவது ஒரே நேர்கோட்டில் இருக்கும். இப்போது ஹார்ட் 5 பார்க்கலாம். இது கரெக்டாக எங்கே இருக்குதுன்னா H7லேருந்து 1 சூன் ப்ராக்சிமலில் இருக்குது. ஸ்டாமரிங்க்கு இது பெஸ்ட்டு பாயிண்ட். திக்குவாயின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு இது பெஸ்ட் பாயிண்ட். பை பர்த்தில் இருக்கிறத விட நடுவில் ஆக்சிடெண்ட் ஏதாவது இன்ஜுரிஸில் ஏதாவது ஷாக் ஒரு ஃபியர் இதனால் வந்த ஸ்டாமரிங்க்கு பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும். பால்பிட்டேஷன் இருதய படபடப்பு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு தூக்கமின்மை இன்சோம்னியா அதுக்கும் இது பெஸ்ட் பாயிண்ட். செஸ்ட் டைட்னஸாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கும் இது பெஸ்ட் பாயிண்ட். லாஸ் ஆஃப் வாய்ஸ், ஸ்டிஃப்னஸ் ஆஃப் டங் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா தெரியல. சம்டைம்ஸ் ஹார்ட் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிறப்போ இந்த மாதிரி ஆகும். செஸ்ட் பெயின் சிவியராக இருக்கிறப்பெல்லாம் அதாவது டங் வந்து அப்படியே ஸ்டிஃப் ஆகிடும். டங் இந்த மாதிரி உள்ளே போயிட்டு வெளில வரப்போ தான் நம்மளுடைய பேச்சு வந்து கிளியராக இருக்கும். அது ஸ்டிஃபாக இருந்தது அப்படின்னா நம்மளால் பேச முடியாது. பட் அப்படி ஒரு பேஷண்ட் பல வருஷங்களுக்கு முன்னாடி என்கிட்ட வந்தாங்க. அவங்க என்னோட நெய்பர் தான். எதேச்சியாக கடைக்கு போகிறப்ப அந்த மாதிரி வந்திருக்காங்க. லைட்டாக பெயின் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ நான் அப்போ அக்குபங்க்சர் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு தெரியும். வீட்டுக்கு தான் வந்தாங்க. வந்ததுமே வந்து உள்ளே வரப்போவே கொஞ்சம் வேர்த்து விறுவிறுக்க வந்துட்டு இருந்தாங்க. என்ன ஆச்சுன்னு கேட்டப்போ இல்லை இந்த மாதிரி இருக்குது எனக்கு சொல்லிவிட்டு பேச முடியல. நாக்கு அப்படியே நிற்குதே தவிர அவங்களுக்கு பேசவே முடியல. அப்படியே ஸ்டிஃபாக இருக்குது. ஒரு மாதிரி செய்கையை காமிச்சிட்டு வேர்த்து கொட்டிக்கிட்டு ஃபஸ்ட் வந்து ப்ரே பண்ணிவிட்டு நான் இந்த பாயிண்ட்டு தான் போட்டேன். L11 போட்டுட்டு சேஃப்டிக்கு ஹோமியோஸ்டாட்டிக் பாயிண்ட் போட்டுட்டு H5 தான் போட்டேன். நான் போட்டு கொஞ்ச நேரத்துலேயே அவங்களுக்கு உடனே வந்து ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. எனக்கு பெயின் குறையுது அப்படி சொல்லிக்கிட்டே வந்துட்டு நார்மலாகவே பேச ஆரம்பித்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு புள்ளி இது. இந்த புள்ளிகள் எல்லாமே நான் என்னுடைய பர்சனல் லைஃப்பில் பண்ணது கிடையாது. பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே சித்தர்கள் அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் கண்டுபிடிச்ச வர்ம புள்ளிகள் தான் இது. மர்ம புள்ளிகள்னும் இதை சொல்லுவாங்க. ஸோ இந்த புள்ளிகளை தூண்டும் பொழுது இந்த வேலைகள் நல்லாவே செய்யும் அப்படின்னு அர்த்தம். அதுக்காக ஹெச் சேனல் அதாவது ஹார்ட் சேனலில் உள்ள மற்ற புள்ளிகள்லாம் எந்த வேலையும் செய்யாதுன்னு அர்த்தம் கிடையாது. பர்டிகுலர் இந்த புள்ளி இந்த வேலையை இன்னும் நல்லா சிறப்பாக செய்யும்னு அர்த்தம். அதுக்கு ஏற்கனவே நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லியிருப்பேன். ஒரு 5 பேர் லேடிஸ் இருந்தாங்க அப்படின்னா
வழக்கமாக செய்யக்கூடிய வேலைகள் அவங்க லேடிஸ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நார்மலாக சமையல் இது பண்ணுறது, வீட்டு வேலை எல்லாமே எல்லார் வேலையும் செய்வாங்க. பட் ஒரு சில விஷயங்களை ஒவ்வொருத்தர் சிறப்பாக செய்வாங்க. சில பேருக்கு நல்லா பாட வரும், சில பேருக்கு நல்லா எழுத வரும். சமையலே சில பேர் வந்து இன்னும் நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி தான் புள்ளிகளுக்குள்ளே கொஞ்சம் சில வேறுபாடுகள் இருக்குமே தவிர எல்லா புள்ளிகளும் எல்லா வேலையும் செய்யும் அப்படிங்கிறத நீங்கள் எப்போவுமே மறக்கக்கூடாது. நெக்ஸ்ட் HT6 ஹார்ட் 6. இது இந்த சேனலில் உள்ள ஜீக்லெஃப்ட் பாயிண்ட். ஜீக்லெஃப்ட் பாயிண்ட் அப்படின்னா என்ன வேலை செய்யும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அக்யூட் டிசீஸ், ஹார்ட்டில் அக்யூட்டாக இம்மீடியட்டாக நமக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்கணும் அப்படின்னா ஜீக்லெஃப்டை வந்து நம்ம டச் பண்ணிக்கலாம். கார்டியாக் பெயின் வருது அப்படின்னா இம்மீடியட்டாக நீங்கள் ஜீக்லெஃப்டில் டச் பண்ணிக்கலாம். நைட் ஸ்வெட்டிங், நைட்டில் மட்டும் ஸ்வெட் ஆகுதுங்கிறவங்களுக்கு H6 வந்து பெஸ்ட் பாயிண்ட். இதுக்கு முன்னாடி சில பாயிண்ட்ஸ் சொல்லியிருப்போம் நைட் ஸ்வெட்டிங்க்கு. அது இல்லாமல் நீங்கள் இது கூட கம்பைன் பண்ணி இந்த பாயிண்ட்ஸையும் போட்டுக்கலாம். நோஸ் ப்ளீடிங், நோஸ் ப்ளீடிங்க்கும் நம்ம ஏற்கனவே LI சேனல்லலாம் பாயிண்ட்ஸ் பார்த்துருப்போம். அதுவும் போடலாம். அப்படி ஹார்ட்டில் தான் ப்ராப்ளம் இருக்குதுன்னு தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் டைரெக்டாகவே வந்து HT6 போட்டுக்கலாம். இந்த பாயிண்ட்டோட லொக்கேஷன் ஹெட் 7லேருந்து ஆஃப் ஜூன் ப்ராக்சிமல் இருக்குது. உள்ளங்கைக்கு மேலே அந்த க்ரீஸ்க்கு மேலே இருக்குது. ஃப்ரண்ட் சைடில் தான் இருக்குது. ஏன்னா இது இன் ஆர்கன்ஸ் இல்லையா. ஏற்கனவே சொன்ன மாதிரி இன் ஆர்கன்ஸ்லாம் கையில் ஃப்ரண்ட் சைடில் தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். பேக் சைடில் கேங் ஆர்கன்ஸ்லாம் ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் HT7, ஹெட் 7 சொல்லுவோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட். இந்த பாயிண்ட்டை சொல்லணுன்னா ஒரு நாள் கூட பத்தாது, அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் இது. இது இந்த சேனலில் உள்ள எர்த் பாயிண்ட் YSP, ஓப்பன் டோர் ஆஃப் காட் அப்படின்னு இந்த பாயிண்ட்டை சொல்லும். சப்போர்ட் அண்ட் காம்ஸ் ஹார்ட். இன்றைக்கி நிறைய ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு காரணமே இது தானே. மனசை அமைதிப்படுத்துகிற ஒரு புள்ளி இது. ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் எதுவாக இருந்தாலுமே இந்த புள்ளியில் மட்டும் நம்ம அழுத்தம் கொடுக்குறப்போ இம்மீடியட் ரிசல்ட் கிடைக்கும் நமக்கு. அது இல்லாமல் இன்சோம்னியா, எபிலெப்சினா வலிப்பு நோய்கள், அது நர்வஸ்னஸ் அந்த ப்ராப்ளம் இருக்கிறதுக்கும், சைக்கோமேட்ரிக் டிஸ்ஃபங்க்ஷன் மனம் சார்ந்த அத்தனை பிரச்சனைகளுக்குமே நீங்கள் இந்த புள்ளியில் அழுத்தம் கொடுக்கலாம். இது ஒரு மெடிடேஷன் பாயிண்ட். ஒரு மெடிடேஷன் பண்ணால் என்ன எஃபெக்ட் கிடைக்குமோ அந்த எஃபெக்ட் இதில் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான புள்ளி இது. அதுக்காக நான் மெடிடேஷன்லாம் பண்ண வேண்டாமான்னு கேட்காதீங்க. ஜஸ்ட் உட்காருங்க, நான் வேண்டான்னு சொல்லலை. பட் ரிசல்ட் இதில் அதிகமாக இருக்கும்னு சொல்ல வரேன். இதோட சைனீஸ் நேம் ஷென்மன். ஒரு 60+ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்தாங்க, நம்ம கிளினிக் வந்தாங்க. ஸோ வந்தப்போ வந்து அவங்க தெரிஞ்சவங்க தான், எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க, எனக்கு எதுவும் தெரியாது. வந்தாங்க. வந்துட்டு அந்த அம்மாவுக்கு, அவங்களோட ஒய்ஃப்க்கு வந்து நீ பெயின் இருக்குது, நீடில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. சரி, என்னம்மா ப்ராப்ளம் உங்களுக்கு, என்ன எதுன்னு கேட்டால் அவங்க பதிலே வந்து சொல்லலை. சைலண்ட்டாக உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்படியே பார்த்துட்டு இங்கே தாம்மா வலிக்குது அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு விட்டுட்டாங்க. அவங்க ஹஸ்பண்ட் தான் எல்லாத்தையுமே சொல்லிகிட்டு இருந்தார். வலிக்குது, அவங்க சரியாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க, சொல்கிறத கேட்க மாட்டுறாங்க, முட்டியெல்லாம் இவ்வளோ பெருசாக வீங்கியிருக்கு அப்படின்னு ரொம்ப கைண்டாக அவர் பார்த்துக்கிட்டாரு. ஏன்னா அவர் தான் அவங்கள கூட்டிகிட்டே வந்தார். ஃபுல்லாக இல்லை இவங்கள நீடில் போட்டால் சரியாயிடும், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தார். சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் நீடில் போட்டேன். பட் இன்னமும் அவங்கக்கிட்ட இருந்து சில விஷயங்கள் கேட்கலான்னு பார்த்தா அவங்க வாயை திறக்க மாட்டுறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் இருந்ததுனாலையா என்னன்னு தெரியல, அவரும் வந்து தள்ளி போய் உட்கார்றதுக்கு அவரும் வந்து ஒத்துக்கலை. ஆனால் ஏதோ ஒரு அழுத்தத்தில் இருக்காங்கன்னு மட்டும் என்னால் உணர முடிஞ்சுது. அதனால் நான் என்ன பண்ணேன், முட்டி வலிக்கு நீடில் போட்டாலும் ஹெட் 7 போட்டு விட்டேன். ஹெட் 7ல் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அவங்க மனசுக்குள்ளே என்ன வச்சுருக்காங்களோ அதை கொட்டிடுவாங்க. அவங்களால அதுக்கு மேலே உள்ளே அடக்கி வைக்கவே முடியாது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதை வந்து சீக்ரெட் யாராவது சொல்லணுன்னா கூட நீங்கள் ஹெட் 7 அழுத்திட்டா நீங்கள் கொண்டு வந்துட முடியும். அந்த அளவுக்கு இது ஒரு சிறப்பான புள்ளி. நீடில் போட்டுட்டேன் நான். நீடில் போட்டு ஒரு 5 மினிட்ஸில் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அழ ஆரம்பித்தாங்க. அழறப்பவும் நான் பெருசாக வந்து இது பண்ணிக்கல, சரி அழட்டும் அவங்களே சொல்லட்டும் அப்படின்னு விட்டேன்.
அழ ஆரம்பித்து அவங்க சொன்ன முதல் வார்த்தை, என்னோடய இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம் இவர் தான். அவங்க பக்கத்தில் இருக்கிறவரை காமிச்சிட்டாங்க. எனக்கு ஒரே ஷாக்கு. ஏன்னா திடீர்னு ஏன்னா அவர் தான் கூட்டிகிட்டு வந்தார். அவ்வளோ லாங்கு, ஒரு 10 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே இருந்தாங்க. அங்கேருந்து அவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்து இவ்வளோ ஒரு அன்பாக பார்த்துக்கிற ஒருத்தரை போய் இவரால் தான் எனக்கு ப்ராப்ளம் சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் நான், என்னம்மா ஆச்சு என்னன்ட்டுன்னு. அவர் பக்கத்துலேயே தான் இருந்தார். கேட்டதுக்கு அதுக்கப்புறம் அவங்க சொல்ல ஆரம்பித்தாங்க. சின்ன வயசில் அவங்க கூட்டு குடும்பமாக வாழ்ந்திருக்காங்க, அவங்களோட சிஸ்டர்ஸ் எல்லாமே பிரதர்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஆஃப்டர் மேரேஜ்னால் கல்யாணம் ஆகிட்டு இவங்களுக்கு குழந்தெல்லாம் பிறந்ததுக்கப்புறம் ஏதோ ஒரு சொத்து தகராறில் இவங்களோட தங்கச்சி அக்கா கூட அவங்க ஹஸ்பண்ட் பேச வேணான்னு சொல்லிட்டுருக்காரு. அந்த மன உளைச்சல் இவங்களுக்கு வெளியில் சொல்ல முடியல. வெளியில் ஏதாவது சொன்னாலோ இல்லை ஹஸ்பண்ட் ஏதாவது நினச்சிக்குவார் அவங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிவிட்டு இவங்க உள்ளுக்குள்ளேயே சஃபர் பண்ணி அது ஃபுல்லாக ஒரு நோயாக உருவெடுத்துருச்சு. ஏன்னா நம்ம சரியாக சாப்பிடல இல்லை சரியாக தூங்கலை அப்படின்னா சில விஷயங்கள் மாற்றிக்கிட்டாலே நோய்கள் குணமாயிடும். ஆனால் மனசளவில் இவ்வளோ அழுத்தத்தை உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கப்போ கண்டிப்பாக அந்த நோய் குணமாகாது. அது ஒரு க்ரானிக் டிசீஸில் தான் போய் நிற்கும். அழுகை, கோபம் எல்லாமே நெகட்டிவ் எமோஷன்ஸ். இது எல்லாமே வெளிப்படுத்திடணும். கோபத்தையுமே வெளிப்படுத்திடணும். கோபம், நான் யார் மேலேயும் கோபப்பட மாட்டேன்னு சொன்னால் அதுவும் தப்பு தான். யார் மேலேயும் கோபப்பட மாட்டேன்னா அடுத்தவங்களை காயப்படுத்தணும்னு சொல்லலை. ஸோ கோபம்ங்கிறதே ஒரு நெகட்டிவ் எமோஷன். அதை உள்ளுக்குள்ளே வச்சுக்கக்கூடாது. அதை வெளியில் எப்படின்னா இந்த பேப்பரில் வச்சு கிழிச்சு எழுதுகிறாங்களே, நல்லா யாரை என்னென்ன திட்டணுமோ நல்லா எழுதி பேப்பரை கிழித்து ஒரு நெருப்பில் போட்டுறது, என்னவோ எப்படியும் அந்த கோபம் மனசுக்குள்ளே இருக்கக்கூடாது. நீங்கள் நல்லா நோட் பண்ணியிருப்பீங்க, நிறைய பேர் உங்கள் வீட்டில் இருப்பாங்க. கோபம் ஜாஸ்தி ஆச்சுன்னா நல்லா ஃபாஸ்ட்டாக நல்லா திட்டி தீர்த்துருவாங்க. அடுத்த நிமிஷம் என்ன நடந்ததுன்னு கூட அவங்களுக்கு தெரியாது, நார்மல் ஆகிடுவாங்க. ஏன்னா உள்ளே இருக்கிற நெகட்டிவ்ஸ் எல்லாமே வெளியில் போயிடுச்சு. ஆனால் இது எதையும் வெளியில் தள்ளாமல் உள்ளுக்குள்ளேயே வச்சுட்ருக்காங்க பாருங்கள், அவங்க சஃபர் பண்ணுறது தான் உலகத்திலே ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். அதே மாதிரி தான் கவலை, அழுகை, துக்கம் எல்லாமே. பயம், ஏன்னா பயம் நம்மளோட வாட்டர் எலிமெண்ட் அஃபெக்ட் பண்ணுது இல்லையா? வாட்டர் எலிமெண்ட் அஃபெக்ட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்த எலிமெண்ட்டும் அஃபெக்ட் ஆகுது இல்லையா? இன்டர் ரிலேட்டட் அப்படிங்கிறது. ஒவ்வொரு நெகட்டிவ் எமோஷனும் ஒரு எலிமெண்ட்டு கூட தொடர்பு இருக்குது. ஸோ இப்போ அந்த அம்மாவுக்கு மனசு அஃபெக்ட் ஆகிருக்கு. அதனால் அவங்களோட பாடியில் எந்த ஆர்கன், அதாவது எந்த உறுப்பு வீக்காக இருக்கோ அது சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வரலாம். இதுலேருந்து தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் ஒருத்தவங்களுக்கு மனசு அஃபெக்ட் ஆச்சுன்னா அவங்களுக்கு முட்டி வலி தான் வரும் அப்படின்னு கிடையாது. அவங்களோட பாடிக்கு, அவங்களோட இம்யூன் சிஸ்டத்தில் எந்த ஆர்கன்ஸ் என்ன மாதிரி இடத்துல வீக்காக இருக்கோ அது ரிலேட்டடாக அவங்களுக்கு டிசீஸ் வரலாம் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு நீடில் போட்டுட்டு ஃப்ளவர் ரெமடி கொடுத்து அனுப்பினேன் நான். ஆர்ஆர் கொடுத்துட்டு இன்னும் ஒரு 2-3 ரெமடிஸ்லாம் கொடுத்தேன். அவங்களுக்கு இங்கே வந்ததை விட என்கிட்ட பேசினது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா மனசில் இருக்கிற பாரத்தை யார்கிட்டையாவது சொல்லணும், யார்கிட்டையும் சொல்ல முடியல அப்படிங்கிறது தான் அவங்களோடது. ஏன்னா அவங்க பசங்களும் வெளிநாட்டில் இருக்காங்க, பெருசாக காண்டாக்ட் எதுவுமே இல்லைன்ட்டுன்னு என்கிட்ட சொன்னதுக்கப்புறம் ஏதோ பாதி சுமையை கீழே எடுத்து வச்ச மாதிரி ஆகிடுச்சு அவங்களுக்கு. நீடில் போட்டது கூட நான் செகண்டரி தான், இல்லைம்மா எனக்கு பரவாயில்ல இப்போது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஃபியூ சிட்டிங்ஸ் வந்தாங்க. அவர் மாறினாரா என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாது. பட் இவங்க புரிஞ்சிக்கிட்டாங்க, நம்ம கவலைப்படுறதுனால ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது, மாற போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு மனசை அமைதிப்படுத்துகிற, சமாதானப்படுத்துகிற ஒரு புள்ளி இது. லைஃப்பில் தாங்க முடியாத கஷ்டம், தாங்க முடியாத துயரம் சொல்கிறவங்களுக்கெல்லாம், இல்லை எனக்கு சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு கஷ்டம் இருக்குது, எனக்கு வாழ்க்கையே பிடிக்கலன்னு யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த புள்ளி ஒரு வரப்பிரசாதம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி தூக்கம் சரியாக இல்லாதனால தான் நிறைய நோய்கள் வருது. ஏன்னா தூக்கத்தில் தான் 90% டிசீஸ் க்யூர் ஆகுது அப்படிங்கிறது சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு விஷயம். நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி இந்த புள்ளியில் ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டு இருந்தீங்கனாலே போதும். ஒரு 7 times கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு 7 times கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நல்ல தூக்கம் வரும். டீப் ஸ்லீப், நல்ல தூக்கம் அப்படின்னா நம்ம கண் விழித்து பார்க்குறப்போ என்ன நடந்தது, தூக்கத்தில் என்ன நடந்தது நமக்கு எதுவும் தெரியக்கூடாது. அதுதான் நல்ல ஸ்லீப், குட் ஸ்லீப், டீப் ஸ்லீப்புன்னு சொல்லுவோம். அதுக்கு H7 பெஸ்ட் பாயிண்ட். இந்த பாயிண்ட்டை நீங்கள் எல்லாருக்கும் சொல்லலாம். ப்ரெஷர் கொடுத்துட்டு ஃபீட்பேக்கையும் எனக்கு சொல்லுங்கள் நீங்கள். நெக்ஸ்ட் HT8. இது எங்கே இருக்குது அப்படின்னா, உள்ளங்கைகளை இப்படி மடக்கிறப்போ, உள்ளங்கை விரலெல்லாம் இப்படி மடக்கிறப்போ சுண்டு விரல் டச் பண்ணுற இடத்துல இருக்குது HT8.
இது இந்த சேனலில் உள்ள ஃபயர் பாயிண்ட்ஸ். ஹார்ட் அப்படிங்கிறது மேஜர் ஃபயர். ஸோ மேஜர் ஃபயரில் உள்ள ஃபயர் பாயிண்ட்டை அவ்வளோ சீக்கிரம் யூஸ் பண்ண மாட்டோம். ரொம்ப ரேர் இதை யூஸ் பண்ணுறது. இதில் கொடுத்துருக்கிற இண்டிகேஷன்ஸ்லாம் படிக்கிறேன். இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம H3ல் ஹார்ட் 3ல் நிடில் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா H7 H6 இதிலெல்லாம் நம்ம நிடில் போட்டுக்கலாம். இதில் ஒன்று மட்டும் ஸ்பாஸ்மோடிக் பெயின் இன் தி அப்பர் ஆர்ம். இது மட்டும் ஒழுங்கற்றன்னு அர்த்தம். விட்டு அதாவது அப்பர் ஆர்மில் ஒரு டைம் இந்த சைடில் இருக்கும், ஒரு டைம் அந்த சைடில் இருக்கும். இப்படி மாற்றி பெயின் வந்து மூவ் ஆகிட்டே இருக்குன்னா அதுக்கு வந்து H8 வந்து பெஸ்ட்டு. மற்றபடி மற்ற இண்டிகேஷன்ஸ்லாம் நீங்கள் காமனாக எல்லாமே இதுக்கு முன்னாடி பார்த்தது தான். செஸ்ட் டைட்னஸ், என்யூரிசஸ், யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அது, ஆங்ஸைட்டி, டிப்ரெஸ்ட் மூட், ரிட்டென்ஷன் ஆஃப் யூரின், இது எல்லாமே ஸ்ப்ளீன் சேனலில் நம்ம பார்த்துருக்கோம். ஃபீவரிஷ் சென்சேஷன் ஆஃப் தி பாம், அதுவும் ஸ்பாஸ்மாடிக் பெயின் இன் தி அப்பர் ஆர்ம். இது 2 இண்டிகேஷன்ஸ் மட்டும்தான் இதில் சேஞ்ச் ஆகுது. ஸோ அந்த மாதிரி இண்டிகேஷன் இருக்கிறப்போ நம்ம இந்த பாயிண்டில் போட்டுக்கலாம். அதர்வைஸ் இதில் நீடில் போடணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இது மேஜர் ஃபயரில் உள்ள ஃபயர் பாயிண்ட். இது தேவையில்லாமல் நம்ம டச் பண்ணக்கூடாது. ஆல்ரெடி எல்லாருக்குமே ஃபயர் அதிகமாக தான் இருக்குது. அதுவும் இப்போ சம்மர் வேறு, கேட்கவே வேணாம். சரி, நெக்ஸ்ட் பாயிண்ட், லாஸ்ட் பாயிண்ட்டு போகலாம். H9. இது இந்த சேனலில் உள்ள எக்ஸிட் பாயிண்ட், ஜிங்வெல் பாயிண்ட். ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், நெயில் கார்னரில் ஸ்டார்ட் ஆகிற எண்ட் ஆகிற எல்லா பாயிண்ட்ஸுமே ஜிங்வெல் பாயிண்ட், எமர்ஜென்சி பாயிண்ட்டுன்னு அர்த்தம். எனி எமர்ஜென்சிக்கு நீங்கள் வந்து இந்த பாயிண்டெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நெயில் கார்னரில் ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங், இந்த கீழே இருக்கு இல்லையா, நகைக்கண்ணுக்கு கீழே உள்ள இந்த புள்ளிகளை நீங்கள் அழுத்தம் கொடுத்துக்கலாம். ஏற்கனவே ஒருத்தருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா, அவருக்கு கிடினஸோ இல்லை ஏதோ அன்கான்ஷியஸ்க்கு போகிறாரு அப்படின்னா, நீங்கள் மற்ற பாயிண்ட்ஸ்லாம் ப்ரெஷர் கொடுக்கறதுக்கு பதிலாக டைரெக்டாக நீங்கள் வந்து H9 ப்ரெஷர் கொடுத்துக்கலாம். இதில் லைஃப் சேவிங் எமர்ஜென்சி பாயிண்ட் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். டியூ டு 26 K1 அதை இம்மீடியட்டாக ப்ரெஷர் கொடுத்துட்டு இது எல்லாமே நார்மலாகவே அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. அன்கான்ஷியஸ்க்கு போகிறாங்க அப்படின்னாலே இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. பட் இப்போ உங்களுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு யாராவது ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது, ஆல்ரெடி அவங்க ஒரு ஹார்ட் பேஷண்ட் அந்த மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னா, நீங்கள் டைரெக்டாக H9க்கு ப்ரெஷர் கொடுத்துக்கலாம். அது வந்து உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும். ஸோ H9 சுண்டு விரலோட லேட்ரல் சைட், இந்த நெயில் கார்னரோட பேஸில் எட்ஜில் இருக்குது, கார்னரில் இருக்குது. இது ஒரு எமர்ஜென்சி பாயிண்ட் அப்படிங்கிறது மட்டும் உங்களுக்கு நல்லா தரவாக இருக்கட்டும். இது இந்த சேனலில் உள்ள வுட் பாயிண்ட், மதர் பாயிண்ட். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சேனலில் உள்ள எல்லா பாயிண்ட்ஸுமே பார்த்துட்டோம். டோட்டலாக 9 பாயிண்ட்ஸ். தரவாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா எனக்கு சொல்லுங்கள். நான் அடுத்த சேனல் உங்களுக்கு குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ்.